பாதக அதிபதி 3ல் இருந்தா. இப்ப உடன் பிறந்தவங்களால இவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் உண்டு. கையெழுத்து ரெக்கார்டு இதுல கவனமா இருக்கணும். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸ்பீச்ல பிரச்சனை, கையெழுத்துல இதுல எல்லாம் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு சந்திப்பை தரும். அதே இது பிற்பகுதியில கமிஷன் வரவு, பேசாத சகோதரன் பேசிட்டான் சார்மா, ஒரு சிலர் சகோதரன் இல்லையம்மா, நான் சொல்ல புரியுதா, பேசாத சகோதரன் பேசிட்டேம்மா. ஆனா ஆரம்பத்துல அதுல ஒரு தடை இருக்கும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்மை பயமே இருக்கும். நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம், வாழ்க்கையை ஓட்டிடுமா, ஒரு சின்ன விஷயத்துக்கு தற்கொலை ஒண்ணுமாங்கிற எண்ணம்லாம் வரும். புரியுதா? இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு இடமாற்றத்தை கொடுத்து பெரிய ஆளாக்கி ஒரு புதிய முயற்சி எடுத்து பெரிய ஆளாக்கி பாதகாதிபதி 3ல் இருக்கும்போது உங்களுக்கு அதான் சொன்னேன், தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தவறான முடிவு போவாங்க. அதே நேரத்துல 3ஆம் பாவகத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, புதிய முயற்சி எடுத்து பெரிய ஆளாயிருவோம். ஆனா கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். எப்படி கம்யூனிகேஷன்? ஆமா, ரெக்கார்டுல கவனமா இருக்கணும். கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன், ஒருத்தனை தொலைபேசியில திட்டேன் சார், என்ன ரெக்கார்டிங் பண்ணி இது பண்ணிட்டா சார், இந்த ரெக்கார்டிங்கை தவறா பயன்படுத்துறதும் சிக்கலாயிருக்கு. கரெக்டா இருக்கணும், அக்கௌண்ட்ஸ்ல கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்துல அனுபவத்தை ஏற்படுத்தும். பிற்பகுதியில பாருங்க புதிய முயற்சி எடுத்து பெரிய ஆள் ஆயிரும். அரசாங்கத்துல முயற்சி எடுத்து பெரிய ஆள் ஆகிறவங்களுக்கு அது வந்துடும்.